ஆதி விஷயத்துல நான் தலையிடுறேன். நீ உன் வாழ்க்கை உன் கையில். யூ டிசைட். என்ன கேரக்டர், என்ன சம்பளம் வாங்குறாருன்னுலாம் கூட எனக்கு தெரியாது. அது மாரி எங்கிட்டயும் அவரு கேட்க மாட்டாரு. ஒரு அக்ரீமெண்ட் எங்களுக்குள்ள. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. என்கிட்ட சார் உங்கள் பையனுக்கு ஒரு கதை சொல்லுங்க. இல்லை சார் உங்களை எப்போ மீட் பண்ணலாம், என் பையனுக்கு அது சொல்லுங்க, என்னையும் பார்க்குறீங்க. பெற்றவன் அப்படிங்கிற முறையில் அப்போ யார்ட்டையாவது ஸ்கிரிப்ட் வாங்கினீன்னா நீ படித்து பார்த்துட்டு பண்ணுறேன் பண்ணலேன்னு சொல்லிவிடு. நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டேன் இப்படின்னு பார்த்துட்டு போனால் கீழே கல் இருக்கும். இப்போ நம்மள மாதிரி இருப்பாரு, கரெக்டாக அங்கே போய் நிற்கும் போது கரெக்டாக அந்த இடத்துல கண்ணில் தண்ணி. அவர் டேக்லையும் எப்படி அதே இடத்துல கரெக்டாக அது சரி ஈஸியாக விட மாட்டேங்கிறாருன்னு நினச்சிங்க. கரெக்டாக நம்ம சீன் வரும்போது ஃபோன் பண்ணுறது. உன் சீன் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே பேசி அந்த சீன் முடிகிற வரைக்கும் பேசிடுறது. அதை இதுக்கப்புறம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுன்னு இருக்கேன். அவாய்ட் பண்ணலன்னா அடுத்த படத்தில் உங்களுக்கு வேஷம் இல்லைன்ற. இல்லை சார், அந்த மாதிரி ஒரு நன்றி. நீங்களும் சொல்லுங்கள். பேசி எடுக்கும்போது டேரக்டர் அப்படின்னு சொன்னாரு, ஆனா கூப்பிடும்போது மகனே அப்படி உரிமையா தான் கூப்பிடுறாரு. லாஸ்ட் டைம் நம்ம என் பையன் வயசு அதிகம். இப்போ பார்க்கிங் அப்போ வந்தப்போ பார்க் இந்த நேஷனல் அவார்டு கிடைச்சப்போ கூட ஒரு இன்டர்வியூ வந்தப்போ ராம்குமார் பாலகிருஷ்ணன் என் மகன் அப்படின்னு தான் சொன்னாரு. ஸோ அந்த உரிமை எடுத்து கூப்பிடுறது உங்களுக்கு அது ஒரு கம்ஃபர்ட் ஒன்று கொடுக்கும்ல ஒரு டேரக்டரா வந்து அந்த இல்லை அது சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது நம்ம எப்படி பழகினா எப்படி ஒரு ஒரு இயக்குனரோட நம்ம மிங்கிள் ஆனோம்னா நம்மளோட பெஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆகும் அப்படின்னு. இப்போது சார் வந்து டோட்டலாக வேறு ஒரு ஜோனில் இருந்து என்ன அப்படின்ற ஒரு ஜோனில் இருந்தால் நம்ம அங்கே டிஸ்டர்ப் ஆயிடுவோம். ஸோ நம்ம அங்கே சார்கிட்ட பேசுறதுக்கு பயப்படுவோம், ஒரு ஜோனில் இருப்போம்ல. அது எந்த அளவுக்கு நம்மள ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கணுமோ அதெல்லாம் இத்தனை வருஷமா. ஆமா, ஆதி கேஸ் பண்ணது அப்படியே இயல்பாவே அமைஞ்சது, ரைட்டிங்லேயே அப்படியே அமைஞ்சிருச்சு. ஆமா, ஆதித்யா பாஸ்கர் பார்ட் 1லயே இருந்தாரு. ஆமா ஆமா ஆமா. ஸோ பார்ட் 2 பண்றோம் அப்படின்னும் போது ஆதித்யா போடலாமா வேணாமா அப்படி, ஏன்னா பார்ட் 1ல நடிச்ச யாருமே பார்ட் 2ல பண்ணல. ஆதி மட்டும். ஆமா, ஆதி மட்டும் தான் பண்ணிருப்பாரு. அது சாரை காஸ்ட் பண்ண உடனே ஸ்ட்ராங்கா ஓகே அதே போட்டுடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட படத்துல அப்பாவை பையனும் வரலாற்றுல அது சொல்லிட்டீங்களா, முன்னாடியே சொன்னீங்களா? அது சார் கிட்ட சொன்னேன். ஓகே சார், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அது ஏதாவது டிஸ்கஷன் இல்ல, அது அன்னைக்கு டேக் இந்த கிளைமாக்ஸ் சீன் சார் பேசினார்ல லெந்தில, அது ஃபுல் டேக் போய் முடிஞ்சு கடைசியா அந்த 6 டேக் போச்சுல, அது டெக்னிக்கல் ரீசன்ஸ்க்காக தான் போச்சு. பட் அவன் ஓவரால் அது முடிச்சுட்டு சார் அங்கேருந்து அந்த ஒரு பிரேக்கில் வெளில கிளம்பும்போது இப்போ ஓகேவா அப்படின்னாரு. ஓகே சார், அதை விட நல்லா பண்ணியிருக்கேனா அப்படின்னு. அது சீன் முடிஞ்சிச்சுல, அப்புறம் ஜாலியாக பேசியா. அது வரைக்கும் சீரியஸாகவே தான் இருக்கணும். இல்லை நான் என்ன சொன்னேங்க, ஆதி விஷயத்தில் நான் தலையிடுறது இல்லை. என் விஷயத்தில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்தார் வரமாட்டார். நீ உன் வாழ்க்கை உன் கையில். யூ டிசைட். நீ என்ன பண்ணுற அவர் என்ன கேரக்டர், என்ன சம்பளம் வாங்குறாருன்னெலாம் கூட எனக்கு தெரியாது. நான் கேட்கறது இல்லை. அது மாதிரி எங்கிட்டையும் அவர் கேட்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் எங்களுக்குள்ள. எழுதப்படாத அக்ரிமெண்ட். நீ பார்த்துக்கப்பா, நீ என்ன கேட்குறியோ பார்த்துக்கோ. எங்கிட்ட சார் உங்கள் பையனுக்கு ஒரு கதை சொல்லுங்க. இல்லை சார் உங்களை எப்போ மீட் பண்ணலாம், என் பையனுக்கு கதை சொல்லுங்க, என்னையும் பார்க்குறீங்க. இல்லை சார் நீங்கள் தான் சார் கதை கேட்பீங்க, யார் சொன்னால் உங்கள்கிட்ட? நீங்களே அவர் நம்பர் இது சார், நீங்கள் அவர்கிட்ட பேசிங்க, அவர்கிட்ட டைம் வாங்கி அவர்கிட்ட இது பண்ணிங்க. நான் என்ன சொல்லுவேன், ஒரே ஒரு அட்வைஸு. பெற்றவன் அப்படிங்கிற முறையில் அப்போ யார்ட்டையாவது ஸ்கிரிப்ட் வாங்கினீன்னா நீ படித்து பார்த்துட்டு பண்ணுறேன் பண்ணலேன்னு சொல்லிவிடு. இல்லைன்னா அவங்க அடுத்த ஆப்ஷனுக்கு போவாங்க இல்லையா. இது மட்டும்தான் நான் சொன்னது. வேறு அதுக்கப்புறம் அது கூட சொல்கிறது இல்லை. ஓகே. ஸோ அப்கமிங் டேரக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நினச்ச ஒரு கேரக்டர் எழுதும்போது ஸ்ரீ கணேஷோட நானே கேட்டிருக்கேன், இந்த கேரக்டர் எனக்கு ஸ்ட்ராங்காக 2 பேர் அதில் ஒன்று இது நான் இது பாதி இடத்துல ஃபிக்ஸ் ஆகணும்னு நான் அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், MS பாஸ்கர் சார் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. ஸோ அப்கமிங் டேரக்டர்ஸ் உங்களுக்கு நினச்ச ஒன்று எழுதும்போது அது வந்து அது காலத்துக்கு நிற்கிற கேரக்டராக இருக்குது. ஸோ அது எவ்வளோ அது சந்தோஷத்தை கொடுக்குதா, இல்லை என்ன மாதிரியான உணர்வு அது இருக்கும்? இல்லை, அப்கமிங் டைரக்டர், ஃபெமிலியர் டைரக்டர், ரொம்ப புகழ் பெற்றவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்க்குறதில்ல. டேரக்டர்ஸ் அது கேரக்டர் என்ன அவ்வளோதான். நான் மகன் ஸ்ரீ கணேஷ் கிட்ட நான் கதையே கேட்கலையே. ஓகே, 8 தொட்டாங்க. நான் வாசலில் உட்காந்துட்டு இருந்தேன் அந்த பழைய வீட்டில். அன்றைக்கி காலையில் வந்து தம்பி நாகராஜன் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவர் வந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி ஏன்னா ஒரு டைரக்டர் அனுப்புகிறேன்னா ஓகேன்னு.
சாயங்காலம் ஸ்ரீகணேஷ் வந்தாப்புல ரொம்ப லீனாக இருந்தாப்புல. நான் ஆதியோட ஃப்ரெண்டுன்னு நினச்சேன். ஆமா பார்க்கணும் அப்படிதான். பார்த்துட்டு வாங்கப்பா ஆதியா வீட்டில் இல்லை போல் இருக்க, வெளியே போயிருக்காப்புலேன்னு. இல்லைப்பா நான் இந்த பாருங்க பாரு, நான் ஏற்கனவே பட்டாபி. அவர் ரொம்ப எனக்கு காதலே உழல, என்னன்னு சொல்லுங்க. இல்லை நாகராஜ் சொன்னார் அந்த டைரக்டர். நான் அப்படியே வாங்கப்பா உள்ள, என்ன உள்ளே வந்து பக்கத்தில் உட்கார வச்சுட்டு சொல்லுங்க அப்படின்னா. கொஞ்ச நேரம் சொல்லலை. என்னப்பான்னு. இல்லைப்பா நான் ஸ்கூல் படிக்கும்போது சின்ன பாப்பா பெரிய பாப்பா ரசிகர், திடீர்னு நீங்கள் பக்கத்தில் உட்கார சொன்னா எனக்கு ஒன்றுமே புரியல. ஐயே என்னப்பா அப்பான்றீங்களே சொல்லுங்க அப்படின்னேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு துப்பாக்கி காணாமல் போது, அதில் 8 தோட்டம் இருக்குது. அது ஒன்று ஒன்றும் வெடிக்கும்போது ஒரு ஒரு இன்சிடெண்ட். உங்கள் வீட்டு நல்லா இருக்க பண்ணுறேன், அவ்வளோதான். வேறு எதுவும் கேட்கல. அங்கே போய் கேட்டுக்கிறேன். நீங்கள் ஸ்கிரிப்டை வந்து மெயில் அனுப்பு மெயில் அனுப்புன்றதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் படிக்கவே மாட்டேன். நான் சொல்கிறத கேட்டுக்கிறதுல தான் ஒரு பெரிய ஒரு நமக்கு உள்ளுக்குள்ளே போகும் அந்த கேரக்டர். ராதாமோகன் சார் அப்படி தான். மீட் பண்ணுமா அப்படிம்பாரு. சரி போனோன்னு அந்த கேரக்டர் அவர் சொல்லும் போதே உள்ளே வந்துடும். அப்படித்தான் மொழி, காற்றின் மொழி, பயணம், அழகிய தீயை, இது எல்லாமே நமக்குள்ளே வந்தது. அழகிய தீயை ஃபன் அந்த கேரக்டர். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ சார் சும்மா என் மைண்டில் ஓடிச்சு. இன்கேஸ் கேரக்டர் ஸ்விட்ச் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலி நான் அதுக்குமே சார் வச்சும் எழுதியிருந்தேன். அப்படியா? ஆமாம், MS பாஸ்கர் சார் வந்து பண்ண போகிறாருன்னு டிசைட் பண்ணியாச்சு. சரி, இந்த கேரக்டர் போடலாமா அந்த கேரக்டர் போடலாமா தான் ரொம்ப எனக்கு உள்ள பயங்கர ஆசிலேஷன் இருந்தது. ஏன்னா அந்த கேரக்டரும் சார் பண்ணியிருந்தா அதுவும் பயங்கரமா சூப்பராக தான் இருந்திருக்கும். அது அவரோட ஃப்ளேவரில் இருந்திருக்கும். பட் ஆனால் எனக்கு அந்த கேரக்டருக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஆனால் இந்த கேரக்டருக்கு எனக்கு ஆப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ இது சீரியஸாக புல் ஆஃப் பண்ணுற ஒரு ரோல்னும் போது இல்லை இதில் சாரை போட்டுடலாம், அதுக்கு நம்ம ஹியூமரஸாக ஆமாம் போயிடலாம். ஓகே, இந்த கான்செப்ட் ஹிட் ஆகும்னு எப்படி ப்ரோ ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு? ஏன்னா ஒரு ஸ்ட்ரெச்சாக ஒரு படமாக ஒரு கேரக்டர்ஸ் இங்கேருந்து அங்கே கனெக்ட் ஆகுறது அந்த மாதிரி. ஓகே, ஒரு ஆந்தாலஜி ஃபார்மேட்லேயே நமக்கு செட் ஆகும், இது ஒரு ஓகே ஒரு ரீச் ஒன்று கிடைக்குங்கிற ஒரு பிலீஃப் ஒன்று இருந்திருக்கும்ல, அது எங்கே கொடுத்துச்சு? இல்லை ப்ரோ, நான் சில்லுக்கருப்பட்டி ஆந்தாலஜி தானே 4 கதை, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வைல்ட் டேல்ஸ்னு ஒன்று அமேசான், அது எனக்கு பிடிக்கும். பிளாக் மிரர் சீரீஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஆந்தாலஜி பண்ணோன்ற அதை பார்த்து ஒரு ஆசையில் ஆரம்பிச்சது தான் 19 கலை. 19 கலை. ஆமாம் ஆமாம் பிடிக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து பண்ணணும்னு நினச்சது தான். ஆரம்பிக்கும் போது முதல்ல 4 கதை தனித்தனி கதையாக தான் இருந்தது, சில்லுக்கருப்பட்டி மாதிரி. பட் ஆனால் அதுக்கப்புறம் சில ஆந்தாலஜிஸ் ஒர்க் ஆகலை தமிழில் அப்படின்னும் போது ஆந்தாலஜி மார்க்கெட்டே போயிடுச்சு. OTT ஆந்தாலஜினா வாங்க மாட்டேன்ட்டாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் தேட்டர்கள் போயிட்டு தான் வரணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தேட்டர்கள் போகும்போது 4 தனித்தனி என்னதான் சில்லுக்கருப்பட்டி வந்திருந்தாலும் அது ஒரு மாதிரி ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மேட்டர் வேணுன்றதுனால ரிலீஸ்க்கு 1 மாதம் முன்னாடி பண்ணது தான் அந்த டைரக்ட் ப்ரொடியூசர் மாதிரி. அது எழுதி அதனால தான் நான் நடிச்சிருப்பேன், ப்ரொடியூசரே நடிச்சிருப்பார். ஸோ நடிச்சு அங்கேருந்து போனது தான். ஸோ வைல்ட் டேல்ஸு, பிளாக் மிரர் இதெல்லாம் பார்த்து அந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஒரு இதுதான். ஓகே, இப்போ இது ரிலீஸ் ஆனோடனே இப்போ ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் விஷயம் ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் ஒன்று, ஒரு நம்பர்ஸ் நான் ஒரு சிலர் கேட்டேன், இது சூப்பர்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது இப்போ நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு பேட்டர்ன் ஒன்று மாற்றி ஒன்று பண்ணுது. பட் இது பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸாகவும் ஜெயிக்குது அப்படிங்கும்போது அது எவ்வளோ கான்ஃபிடென்ட் அது? அதுதான் அது நான் டீமுக்குள்ள பரவாயில்லடா ஆந்தாலஜின்னு ஒன்று கிடையவே கிடையாதுன்னு சொன்ன இடத்துல நம்ம பார்ட் 1 பண்ணி பார்ட் 2 பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கியிருக்கோம் நினைக்கும் போது ஒரு வகையில் சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா ஆந்தாலஜிலாம் பண்ணவே பண்ணாதீங்க அப்படிதான் எல்லாருமே சொன்னாங்க. பட் ஆனால் அதை பண்ணி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஆமாம் ஒன்றை பண்ணாதன்னு சொல்லி அதை படும்போது தான் அதில் ஒரு ஹை இருக்குல்ல. ஸோ அது பயங்கர ஹாப்பி. லாஸ்ட்ல என்னதான் சொன்னீங்க? பார்ட்டியில் தான் எது ஆமாம், அதில் தைரியம் கொடுக்கறதுக்கு 100 பேர் இருக்காங்கன்னா அதைரியப்படுத்துறது 1000 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஏன்டா நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தியா, ஏன் சினிமா அனுமானு போயிட்டு வாங்க பெரிய இது வந்துடுவியா நீ இப்பெல்லாம் என்னெல்லாம் வந்து அப்படி தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்தில் ஆமாம் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. நீங்களாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல போ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸு ப்ரொடியூசர்ஸாக மாறும்போது நீங்கள் என் படத்துக்கு ஒரு 2 நாள் டேட்டு கொடுத்தீங்கன்னா என் படத்துக்கே ஒரு மெரிட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணன். அது எப்படி சார் உங்கள் சக்ஸஸோட இதுவாக பார்ப்பீங்களா இல்லை அப்படியே அது அப்படியே இது வாழ்க்கையில் ஒரு பகுதி? என்ன சக்ஸஸ்? ஒன்றும் கிடையாது. நீங்கள் இப்போ நான் நடிச்சிட்டேன், இனிமேல் இருக்கு, நான் இது நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டேன் இப்படின்னு பார்த்துட்டு போனால் கீழே கல் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அன்றைக்கி காலையில் தான் புதுசாக ஷூட்டிங் வந்திருக்கோம், பாக்ஸிங் ரிங் வந்துருந்தேன், யார் பக்கத்தில் இருந்தாலும் அது நம்ம விட்டுறக்கூடாது, இல்லைன்னா நமக்கு விழுந்துடும் அடி.
அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு பண்ணால் இதே எண்ணத்தோட ஒவ்வொருத்தரும் பண்ணால் அந்த சீன் நல்லா இருக்கும். நைஸ். ஆனால் இது நல்லா இருக்கு. ஸ்பாட்ல இந்த மாதிரி மூமெண்ட் ஏதாவது கிடைச்சதா இல்லை சீன் டக்குன்னு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது போச்சா? இல்லை நான் பக்காவாக பிளான் பண்ணி ஷார்ட் டிவிஷன் எல்லாமே ஆமாம் இதுதான் அப்படின்ட்டு ஸோ அது எல்லாமே பர்ஃபெக்டாக நடந்தது. எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது அந்த சிங்கிள் டேக்கு. வேற இன்டர்வியூஸில் கூட சொல்லியிருந்தேன், நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று இருக்கும், அங்கேருந்து கேமரா போய் நின்றுட்டு அங்கேருந்து புல் பேக் போகணும். ஆரம்பிக்கும் போது கண்ணில் தண்ணி இருக்காது, அங்கேருந்து போய் இங்கே நிற்கும் போது அவர் எமோஷனலாக பேசி அவர் கண்ணில் தண்ணி வரணும். அது வேற டெக்னிக்கல் ரீசன்ஸ்க்காக நம்ம ஒரு 6 டேக் போயிருந்தோம். 6 டேக்குமே ஆரம்பிக்கும் போது இப்போ நம்மள மாதிரி இருப்பாரு, கரெக்டாக அங்கே போய் நிற்கும் போது அங்கே அந்த எமோஷன் மாதிரி 6 டேக்லேயுமே கரெக்டாக அந்த இடத்துல கண்ணில் தண்ணி, அதுவும் தேங்காய் கண்ணில் இருந்து தண்ணி வெளில வரும். கிளிசரின்லாம் எதுவுமே கிடையாது, ஏன்னா ஷார்ட் ஆரம்பிக்கும் போது கண்ணில் தண்ணி இருக்கக்கூடாது, கிளிசரின் இருக்காது. அது எப்படி பண்ணாருன்னு கொஞ்சம் எனக்கு கேட்டு அங்க கேட்கலையா நீங்க? இல்ல எப்படி அங்க டென்ஷன்ல இருக்கும்போது சார் கேக்குறேன் சார். இல்லை இப்போ கூட ஒரு வைக்கலாமே. வெளியே வழி விடுறதுனால விடலாம், ஏன் இப்போ வழி விட்டுக்கிட்டு வேண்டாம், அப்புறம் தொடச்சிக்கிட்டு அது அந்த சீன் அந்த மூடு அப்படின்னு வரும்பொழுது அப்படி இதில் கூட 8 தொட்டாக்குள்ள கூட அந்த கேண்டீன் சீன் ஒரே ஷாட் தானே அது. அந்த மாதிரி நம்ம அந்த கேரக்டர் ரசிக்கிறோம் அப்படிங்கும் பொழுது அதுக்கு வந்து நம்ம 200%க்கு மேலேயே நம்ம வந்து கொடுக்கணும். அது நேச்சுரலாக இருக்கணும், அவ்வளோதான். அது 6 டைமே ஆமா, அது ஒரு ஷாட்ல பண்ணலாம், 6 டைம் 2ல கூட பண்ணலாம், 6 டேக்லயும் எப்படி அதே இடத்துல கரெக்டா அது. ஆமா அது பண்ணலாம். இந்த டைரக்டர் ஈஸியாக விட மாட்டேங்கிறாருன்னு நினச்சிங்க. ஓகே, இப்போ நீங்க அது போடும்போது இந்த கேப்ஷன் பார்த்தேன் இன்ஸ்டால, நீங்க சாரோட சீனை போட்டு நீங்க பண்ணும்பொழுது கத்தி படத்தோட முருகதாஸ் சாரோட அந்த ஒரு பேட்டர்ன் எனக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அந்த இம்பாக்ட் மெயின் ரீசன், ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு மெசேஜ் ஒன்று கன்வே பண்றது, இது பயங்கரமான ஒரு மெசேஜ் கன்வே பண்றது. அது என்ன உங்களுக்கு இன்ஸ்பைர்? இல்ல கத்தி பிரஸ் மீட் சீன், ஆமாமா எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அது. அது நிறைய எனக்கு இன்ஸ்பயர். யோர் ஷேம்ஃபுல்லி 2 கிளைமாக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்பிரேஷன்ல தான் இருக்கும். சௌந்தர்யா பேசுற அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த ஸ்டைல்ல தான் இருக்கும். ஹாட்ஸ்பாட் 1லயுமே கலையரசன் சார் அதுவுமே கத்தியோட இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ இதுலயும் அதை இதுக்கப்புறம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுன்னு இருக்கேன். தெரிஞ்சது ரொம்ப பாதிப்பா உள்ள இருக்கு. அவாய்ட் பண்ணலன்னா அடுத்த படத்துல உங்களுக்கு வேஷம் இல்லைன்ற இல்ல சார், அந்த மாதிரி ஒரு சீனை அடுத்து ஜாலியா ஒன்று பண்ணலாம் சார். ஓகே, அது பிளான் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல கண்டிப்பா ஒர்க் பண்ணணும். எஸ் சார். ஓகே, இப்போ நீங்க சொல்லுங்க. இப்போ எங்களுக்கு எம்எஸ் பாஸ்கர் சாரோட ஃபேவரட் வந்து அவ்வளோ இருக்கு, கேரக்டர்ஸா வந்து அவ்வளோ இருக்கு. உங்களோட ஒரு 3 ஃபேவரட் கேரக்டர் பிக் பண்றது ரொம்ப கஷ்டம் தான், பட் 3 ஃபேவரட் கேரக்டர்ஸ் எதனால அப்படின்னு சொல்லுவாங்க? அது டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலும் சரி, ஒரு ஃபேன் பாயிண்ட். ஜென்ரலாவே நான் ஹியூமர் ரொம்ப லைக் பண்ற ஒரு ஆளு. ஸோ எனக்கு அதான் அழகிய தீயில அந்த ஹவுஸ் ஓனரா சார் பண்ணியிருப்பார்ல, ஏன்னா எந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் பார்க்க ஆரம்பிச்ச படம் அழகிய தீ. அது எப்படி இருக்கும் எதுவும் தெரியாது, அப்படியே பார்க்க ஆரம்பிச்சும்போது அப்போ இவர் ஒரு சீரியஸ் நீங்க ஆக்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னது அப்படியே போலீஸ் தானே சார் பாரு ஒரு ஃபீல்ல இருப்பார்ல, அது பயங்கர ஹிலேரியஸ். அதுக்கப்புறம் மொழி செம்ம ரோலு. எனக்குமே நிறைய இருக்கு, இது எப்படி அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம படம்ன்றதுனால இல்லை எனக்கு வந்து ஆண்டவன் புண்ணியத்தில் இப்போ மகன் மாதிரி, ராதாமோகன் ஐயா மாதிரி, பேரரசு சார் மாதிரி இந்த கேரக்டரை இவனுக்கு கொடுத்தா ஒழுங்காக நடிப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வச்சு கொடுக்குறாங்க இல்லையா. அதுக்கு நான் வந்து ஐ மஸ்ட் பி தேங்க்ஃபுல் டு தம். எனக்கு அதே மாதிரி நிறைய கேரக்டர். இப்போ இந்த தமிழ் ராக்கர்ஸில் ஒரே ஒரு சீன், அந்த இது அது பயங்கரமாக இருக்கும் சார். ஆமாம், அதுக்கப்புறம் 8 தோட்டாக்கள், துப்பாக்கி முனை கிளைமேக்ஸு, எல்லாமே எனக்கு ரொம்ப ரசிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ் தான். நான் ரசிக்கணும் ஃபஸ்ட்டு அந்த கேரக்டர், அப்போ தான் மற்றவர்கள் ரசிக்கிற மாதிரி நான் பண்ண முடியும். ஏதோ ரைட்னு கொடு செத்தவங்க கையில் வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரி இருந்தாங்க, அது சரியாக வராது இல்லையா. ஓகே, அந்த மாதிரி இல்லை. ஐ மஸ்ட் பி தேங்க்ஃபுல் டு டைரக்டர்ஸ் அப்படிங்கிறது, ரைட்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ். ஓகே சார், ஆல்மோஸ்ட் இறுதி கட்டத்துக்கு வந்துச்சுன்னா, இப்போ சார் போகிற ஒவ்வொரு இன்டர்வியூலுமே வந்து சார்கிட்ட கேட்பாங்க அந்த சொக்கு கேரக்டர் எப்படி, இது வரைக்கும் சலிக்காமல் ஒவ்வொரு தடவையும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை அப்படி ஷேர் பண்ணியிருக்காரு சார். நீங்கள் ஆஸ் அ டேரக்டராக நீங்கள் சொல்லுங்கள், ஏன்னா உத்தமவில்லன் அந்த ரைட்டிங் பேட்டர்னே வந்து நிறைய டேரக்டர்ஸுக்கு வந்து அது கமல் சார் அதை ரைட் பண்ண விதம், ரமேஸ்வரன் சார் எடுத்த விதம், கேரக்டர்ஸ் ப்ளே பண்ண விதம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாகவே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு புக்கு மாதிரியே இருக்கும், அது ஒரு ரெஃபரன்ஸாகவே இருக்கும்.
நீங்க உத்தம வில்லன் என்ஜாய் பண்ண விதம் அண்ட் சாரோட கேரக்டர் என்ஜாய் பண்ண விதம் as a director point of view சொல்லுங்க. இல்ல நான் எல்லா படத்தையுமே ஆடியன்ஸாக தான். Audience-ஆ? ஆமா. ஏன்னா ரொம்ப இன்டு த டீட்டெயில்ஸ் போயிட்டோன்னு வைங்களேன், நம்மளால அந்த படத்துல இருக்கிற அந்த ஒரு 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 ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல என்ஜாய் பண்ண வேண்டிய விஷயங்களை நம்மளால இப்போ சாப்பிடும் போதே இது இப்படி இருக்கு அது அப்படி இருக்கு அதுக்குள்ள நம்ம போனோம்னா அந்த ருசியை நம்மளால டேஸ்ட் பண்ணவே முடியாது. ஸோ ஓவரால் எனக்கு பெர்ஃபார்மன்ஸாக பிடிச்சிருந்ததே தவிர அதான் அந்த கோயிங் இன் டு த டீட்டெயில்ஸ் நான் பெருசாக படம் பார்க்கும்போது பண்ணி முடிச்சுட்டு நம்ம டீம் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது அப்போ அதை பற்றி அதுக்குன்னு வேற ஒரு வாட்டி பார்த்தா ஓகே இந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறோம் அப்படின்னா அப்படி பார்க்கலாம். இப்போ ஜென்ரலாக நான் ஒரு படத்துக்கு போய் பார்க்குறேன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு காமெடி படம் போய் பார்க்குறோன்னு வைங்களேன், நம்ம அந்த டீட்டெயில்ஸ்குள்ளே போனோம்னா காமெடிக்கு நம்ம சிரிக்கவே மாட்டோம். அங்கே எப்படி ஷார்ட் வச்சிருக்கான் பாரு, அங்கே எப்படி பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்கான் பாரு, அதுக்குள்ளே போயிட்டோம்னா அந்த ஹியூமரே நமக்கு ஒர்க் ஆகாது. ஸோ எஸ் ஓகே. அது இல்லை எப்படின்னு கேட்டிங்கன்னா சீரியல் காலத்துலேருந்து சரி இப்போ படம் நம்ம படம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக நம்ம சீன் வரும்போது ஃபோன் பண்ணுறது வெளியிலேருந்து, பார்க்குறியா உன் சீன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது எப்போ எடுத்தது இப்படியே பேசி அந்த சீன் முடிகிற வரைக்கும் பேசிடுறது. அப்போ நானும் கவனிக்க மாட்டேன், முடியாது, அவரும் கவனிக்க மாட்டாங்க. அதனால என்ன பண்ணேன் பார்த்தேன், சரி ரைட்டு நம்ம ஆஃப் பண்ணால் திட்டுவானுங்க. ஆஃப் பண்ணாக்க அதுக்கு என்ன சொல்லணும், சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சுடா, இப்போ தான் நான் பார்த்துட்டு சார்ஜ் போட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம். இல்லை சைலண்ட்டில் போட்டு ஃபோனை வந்து எங்கேயாவது தலாணி கடியில் வச்சிடுறது. அப்போ நம்ம டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பார்க்கலாம் இல்லையா. 2 ஃபோன் இருக்குது என்கிட்ட, ரெண்டையும் அது மாதிரி பண்ணிடுறது. இல்லை இதை விட்டால் அதில் அடிப்பான், லேண்ட்லைனில் இருக்கும்போது அதில் அடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறது, அதையும் எடுத்து வச்சிடுறது. அதுக்கப்புறம் ஃபோன் அடிக்க வச்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுன்னு பார்த்து படுறா இந்த பசங்க சும்மா இருக்க மாட்டாங்க, ஃபோனை எடுத்து பேசுகிறாங்க, சரியாக வைக்கக்கூடாது அதை அப்படின்னு பசங்க அங்கே இங்கே அங்கே அந்த இடத்துல இல்லாத குழந்தைங்களை திட்டிட்டு. நைஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் இருவருக்கும். மிக்க நன்றி. இந்த படத்தை மிகப்பெரிய சீக்கிரம் ஒரு வெற்றி படமாக்கிய ரசிக பெருமக்களுக்கும் எங்களுக்கு வாய்ப்பு அளித்து கொண்டிருக்கும், ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். நீங்களும் சொல்லுங்க. நாட் ஒன்லி பாக்ஸ் ஆஃபீஸ், ஓடிடி நல்ல. ஸோ வெற்றி படமாக்கிய எல்லாருக்கும் நன்றி. என்னை நம்பி நடிச்சதுக்கு சாருக்கு என்ன நம்பி வேஷம் கொடுத்து மாறி மாறி காமெடி கொடுத்துருங்க. இன்ஸ்டால்லாம் நீங்க பேசினது வைரலா போயிட்டு இருக்கு, அதை பாத்தீங்களா சார்? அடுத்து ஃபன் மட்டும் கொஞ்சம் கண்டிப்பா அதான் சாரோட இந்த சைடு எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. அந்த நாங்களும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா அந்த சின்ன பாப்பா பெரிய பாப்பா அழகிய தீய ஜோனே பார்த்து ரொம்ப நாள் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் போல. அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதுல. ஓகே, தேங்க்யூ ஸோ. இல்லை அழகிய தீயை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு எடுத்துக்கிறேன். அழகிய தீயை என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா அவர் காமெடியாக தான் ஆரம்பித்தார். அந்த கழுத்து உடஞ்சி அந்த பையன் ஜெயவர்மா இறந்து போகிற இடத்துல சீரியஸ் ஆகிட்டார். யதார்த்தமான ஒரு மனிதன். மறுநாள் பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு அவன் மொழி கடையில் இருக்கான். அப்படி ஒரு கேரக்டர் தானே, அதை நம்ம உணரணும், அதுதான் வேற ஒன்றும் கிடையாது. இதுக்கு பெரியவர்கள் நமக்கு வழிகாட்டிட்டு இருக்கிறாங்க. எஸ் சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.